ஐட் விக்னேஷ், அம்மா கன்னி வழிபாடு பற்றி சொல்லுங்கள் அம்மா. கன்னி தெய்வம் வழிபாடு. ஐடி விக்னேஷ், கண்டிப்பாப்பா. நாளைக்கு சொல்லட்டுமா? நாலு லைவில் கன்னி தெய்வ வழிபாடு. ஏன்னா இன்றைக்கி ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. சம்டைம் குழந்தையா வந்துச்சு, நானே குழந்தைய பேச ஆரம்பிச்சிடுவேன். அதனால் கன்னி தெய்வம்ன்றாலே ஒரு 5 வயதுலேருந்து 7 வயசுக்குள்ளே 9 வயசுக்குள்ளே தான் வருவாங்க அந்த அம்மா. அவங்க வந்திருக்காங்கன்னு சொன்னால் அந்த வீட்டில் சலங்க ஒலி கேட்கும். போன வாரம் கூட ஒருத்தங்களுக்கு வாக்கு சொல்லும்போது நான் சொன்னேன், உங்கள் வீட்டில் கன்னி தெய்வ வழிபாடு இருக்குன்னு. ஆமாம்மா, எங்கள் வீட்டில் இருக்குது. எங்கள் மாமியார் அந்த விளக்கு போடுவாங்க, அதுக்குன்னு ஒரு மாடை வச்சுருக்கோம். ஆனால் இது வரைக்கும் நான் கும்பிட்டது இல்லைன்னு. முதல்ல வீட்டு மருமகளாக போயிட்டு அங்கே விளக்கேற்றி கும்பிடுமா அப்படின்னு சொன்னேன். கன்னி தெய்வம் இறந்தவர்கள், நம்ம வீட்டில் பரம்பரையாக குழந்தைகள் பிறந்து பெண் குழந்தைகள் பிறந்து இறந்துட்டான்னா இந்த கன்னி தெய்வமாக மாறுவது உண்டு. ஆண் குழந்தைகள் கூட காவல் குழந்தையாக மாறும் உண்டு. பெரும்பாலும் பெண் குழந்தைகள் தான் கன்னி தெய்வமாக மாறுது. அதனால தான் ஒரு பெட்டி வைத்து வருஷத்துக்கு ஒரு தடவை அதை பொருளை அதுக்கு வைத்து மாற்றிடுவாங்க. அந்த பெட்டியில் இருக்க பொருளை ஆற்றுல விட்டுருவாங்க, இல்லாட்டி வேறு அவங்க வீட்டில் இருக்க குழந்தைகள் கொடுப்பாங்க, உறவுக்கார குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரினா ஒரு ஐதீகம் இருக்குது. இது ஒரு பெரிய விஷயம்ப்பா, கன்னி தெய்வ வழிபாடு. ஆனால் நான் போட்டிருக்க தலைப்பு அமாவாசையில் எதிர்மறை ஆற்றலை நீக்கி நம்மை தூய்மைப்படுத்தி கொள்வது எப்படின்றது தான். ஹவு டு பியூரிஃபை அவர் செல்ஃப் அப்படி ஃப்ரம் த நெகட்டிவ் எனர்ஜி. கண்டிப்பாப்பா நீ சப்ஸ்கிரைப் பண்ணிடும்பா. நான் கண்டிப்பாக அடுத்த வழிபாடு கன்னி தெய்வ வழிபாடு நான் உனக்கு என்னோடய லைவில் நான் போகிறேன். மிஸ் பண்ணியிருந்தா கூட பாருங்கள். லைவ் முடிச்சுட்டு கூட என்னோடய மகாவாரகி டிவியை டச் பண்ணிவிட்டு லைவுன்ற கான்செப்ட்குள்ளே போனீங்கன்னா இது வரைக்கும் என்னென்ன லைவ் கொடுத்துருக்கணும் அதெல்லாம் வரும். கண்டிப்பாக அதுக்கு சொல்கிறேன். சாந்தி அம்மா, மை சன் இஸ் மேரீடு 7 years, don't have a child. I don't know why he is not interested in sex life. I am very sad அம்மா. My daughter-in-law always share problems to me. சாந்தி சோமா அம்மா, தயவுசெய்து என்னோடய வாட்ஸ்அப் வந்துடுங்க. 7299929904. இப்போவே உங்களுக்கு சாந்தி சோமா உங்களுக்கு இது பண்ணுவாங்க, வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு டைப் பண்ணுவாங்க இந்த அலுவலகத்தில்.